செய்திச் சுருக்கம். இடைநடுவே கைவிடப்பட்டுள்ள அரச வீட்டுத் திட்டங்களின் நிர்மாணப் பணிகளை மீள ஆரம்பிக்க நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு தீர்மானம். தூய்மையான இலங்கை வேலைத்திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் 2 நாள் விவாதம். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நீண்ட நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினரை அவமானப்படுத்தும் வகையில் அனுர அரசு செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சிவிகே சிவஞானம் எச்சரிக்கை. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடன் இலங்கை அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர், சுந்தரலிங்கம் பிரதீப் சந்திப்பு. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க ரூபா 10 கோடி ஒதுக்கீடு. முதல்வர் முக ஸ்டாலின் அறிவிப்பு. பாடசாலை மாணவரின் மர்ம மரணத்தை கண்டித்து சீன அரசுக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டம். விரிவான செய்திகளுக்கு தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.